வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து சங்க இலக்கியங்கள். அதாவது சங்க இலக்கியங்கள்ல 10 பாட்டும் 8 தொகையும் சேர்ந்தது. ஆனால் நம்ம இன்னைக்கு பார்க்குறது 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டுனாலே மொத்தம் 10 நூல்கள் சேர்ந்தது தான். ஆனால் அதில் புலவர்கள் வந்து பாடினவங்க 8 பேர் தான். ஏன்னா இதில் வந்து நக்கீரர் வந்து 2 நூல் பாடியிருப்பார். திருமுருகாற்றுப்படையும் பாடியிருப்பார், இன்னொன்று வந்து நெடுநெல்வாடையும் பாடியிருப்பார். அதே மாதிரி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பெரும்பானாற்றுப்படையும் பாடியிருப்பார், பட்டினப்பாளையும் பாடியிருப்பார். இதில் வந்து 10 பாட்டு நூல்கள் பேர்லாம் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். குறிஞ்சிப்பாட்டு கபிலர், முல்லைப்பாட்டு நப்புதுனார், பட்டினப்பாலை கடியலூர் உருத்திரங்கண்ணனார். புறம் சார்ந்த நூல்களில் திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர், பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார், சிறுபன் ஆற்றுப்படை நல்லூர் நத்தத்தினார், பெரும்பன் ஆற்றுப்படை கடியலூர் உருத்திரங்கண்ணனார், மலைப்படுகடா பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார், மதுரை காஞ்சி மாங்குடி மருதனார், நெடுநெல்வாடு நக்கீரர். அதாவது 10 பாட்டுனாலே என்ன மீனிங்னா ஆற்றுப்படை. 10 பாட்டுனா அர்த்தம் என்னன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஆற்றுப்படைனா வழிகாட்டுதல், அதாவது இந்த வழியில் போனால் நல்லது நடக்கும்னு ஒரு வழியை உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது தான் ஆற்றுப்படை நூல்கள். அதை தான் 10 பாட்டில் கொடுத்துருக்காங்க. 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள ஆற்றுப்படை நூல்கள் 5. அதாவது திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, பெரும்பான் ஆற்றுப்படை, மலைப்படுகடாம். அதாவது மலைப்படுகடாம்னா கூத்தராற்றுப்படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள திணை நூல்கள் 4. ஏன்னா குறிஞ்சி பாட்டு, மதுரை காஞ்சி, முல்லை பாட்டு, பட்டினப்பாலை. ஏன்னா குறிஞ்சி, முல்லை, காஞ்சி, பாலைன்னு சொல்லிட்டு அந்த திணை வகைகள் வருதுல்ல, அதனால 10 பாட்டில் பருவத்தால் பெயர் பெற்ற நூல் நெடுநெல் வாடை. ஏன்னா வாடைன்னு சொல்லி வருதுல்ல, அதனால நெடுநெல் வாடை. 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள பெரிய நூல் மதுரை காஞ்சி. ஏற்கனவே இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதனுடைய அடி வந்து 782 அடி. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மதுரை காஞ்சி. 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள சிறிய நூல் வந்து முல்லைப்பாட்டு. இதனுடைய அடி வந்து 103. இதுதான் இருக்கிறதுலையே 10 நூல்களையும் ரொம்ப சிறிய நூல். இதுலேயும் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதனுடைய அடியும் நீங்கள் படிச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல பார்க்க போகிறது திருமுருகாற்றுப்படை. ஆனால் ஏன்னா இந்த நூல் வந்து பிற்காலத்தில் இயற்றினாங்க. ஆனால் இந்த முதல் நூலை எந்த காரணத்துக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா, இதனுடைய பாட்டுடை தலைவர் வந்து முருகப்பெருமான். கடவுளை வணங்கணும், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த முதல் நூலை கொண்டு வந்திருக்காங்க. இதனுடைய பாடல் வடி வந்து 317 அடி. இதனுடைய வேறு பேர்னு சொன்னால் புலவர் ஆற்றுப்படை. அதாவது 11ஆம் திருமுறை, சைவ திருமுறையில் 11ஆம் திருமுறையில் 10 பாட்டு நூல் இடம்பெற்றுள்ள 10 பாட்டு நூல்னு ஏற்கனவே கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுன்னு அப்படி சொன்னால் கூட திருமுருகாற்றுப்படை தான் கூட சொல்லணும். இந்நூலின் பிரிவுகள் வந்து 6. அதாவது முருகப்பெருமானுக்கு 6 வந்து இடம் சொல்லுவாங்க. அந்த 6 பிரிவுகளை தான் நம்ம கொடுத்துருக்காங்க. திருப்பரங்குன்றம், திருச்சிரலைவாய்னா இதனுடைய வேறு பெயர் திருச்செந்தூர், திரு ஆவினன்குடினா வேறு பெயர் வந்து பழனி, திருவேரகம்னா சுவாமி மலை, குன்றத்தோராடல்னா திருத்தணி, அடுத்தது பழமுதிர்ச்சோலை லாஸ்டா. இதுதான் திருமுருகாற்றுப்படையை பற்றி நீங்கள் படிக்க வேண்டியது. இது 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள முதல் நூல்னா திருமுருகாற்றுப்படை. இது நீங்கள் கிளியராக படிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிறுபான் ஆற்றுப்படையை பார்க்க போகிறோம். இதனுடைய பாட்டியோட தலைவன் சொன்னால் ஒயம்ப நாட்டு நல்லிவக்கோடன். இதனுடைய பாடல் அடி வந்து 269 அடி. கடையெழு வள்ளல்கள், அதாவது 7 கடையெழு வள்ளல்கள் சொல்லுவாங்கள்ல, அவங்கள பற்றி இந்த நூல் சிறப்பித்து பாடுது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. கொர்க்கி துறைமுக முத்து பற்றி சிறப்பித்து கூறும் நூல்னாலும் சிறுபான் ஆற்றுப்படை தான் வரும். இது நூலில் மதுரை நகரையும் சிறப்பித்து பாடுது. அதாவது தமிழ் நிலை பெற்ற தாங்கரு மரபின் மகிழ்நிலை மறுகின்ற மதுரை, அந்த வாடல் வரை இடம்பெற்றுள்ள நூல்னாலும் சிறுபான் ஆற்றுப்படை வரும். இன்னொன்று வந்து உப்பின்றி வெந்தக்கீரை, அதாவது ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னா சிறுநாளே வறுமை தானே, அதனால உப்பின்றி வெந்தக்கீரையை அக்கால தமிழ் மக்கள் விருந்தோம்பிய நிகழ்வுனாலும் அந்த சிறுபான் ஆற்றுப்படை தான். அதாவது 12ன்னு சொன்னா 2. இது சிறுபான் ஆற்றுப்படையும் வரும், பெரும்பான் ஆற்றுப்படையும் வரும். 10 பாட்டில் இடம்பெற்றுள்ள 2வது நூல் அதாவது பொருணர் ஆற்றுப்படை. பொருணர்னாலே போர்க்களம் பாடுபவன். இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் சோழன். இதனுடைய பாடல் அடி வந்து 248 அடி. போர்க்களம் பாடுபவன் சொல்லிட்டேன். அதாவது என்ன போரை பற்றி சொல்கிறாங்கன்னா வெண்ணி பரந்தலை போர், கரிகால சோழன் செய்த வெண்ணி பரந்தலை போரை பற்றி நூல் சிறப்பித்து பாடுது. இன்னொன்று வந்து நம்ம வீட்டுக்கு வந்த விருந்தினர்களை 7 அடி பின் சென்று விருந்தினரை வழி அனுப்பும் செய்தியை இந்த நூல் சிறப்பாக கூறுது. 3வது உண்ணும் முன் காக்கைக்கு சோறு இப்பவும் வைக்கிறோம், அதையும் அந்த காலத்திலேயே சிறப்பித்து கூற நூல்னா பொருணர் ஆற்றுப்படை தான். பெரும்பான் ஆற்றுப்படையை பார்க்க போகிறோம். இதனுடைய ஆசிரியர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவர் இன்னொரு நூலுமே எழுதியிருப்பார், பட்டினப்பாளைங்கிற நூல். பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இதனுடைய பாடல் அடி வந்து 500. பாவகை வந்து ஆசிரியப்பா. நூலின் வேறு பெயர் அதாவது பானாற்றுப்படைனாலும் இந்த பெயர் தான், சமுதாய பாட்டுனாலும் பெரும்பான் ஆற்றுப்படை தான். நீர் பெயற்று நகராம், அதனுடைய குறிப்புகள் இடம்பெறும் நூல் அப்படின்னு கேட்டாலும் பெரும்பான் ஆற்றுப்படையை தான் நம்ம எழுதணும். மிளகு, அதாவது அந்த காலத்தில் வந்து மிளகினை கழுதை மேலே ஏற்றி வணிகம் செய்தார்களாம். மிளகுக்கு இன்னொரு பேரும் உண்டு, யவன பெரியாங்கன்னு பேர் கொண்டு அழைக்கப்படுவது மிளகு தான். அக்காலத்தில் ஆண்கள் அணியும் மேலாடை, அதனுடைய பேர் வந்து கஞ்சுகம். பெண்கள் அணியும் ஆடைகளை தைப்பவங்க, அதாவது இப்போ டெய்லர்னு சொல்லுவாங்களா, அப்போ வந்து துண்ணக்காரர்னு அழைக்கப்பட்டிருக்காரு.
சிறுவர்கள் அணியும் கழுத்தணி, சிறுவர்கள் கழுத்துல ஒரு அணிகலன் அணிஞ்சாங்களாம், அதனுடைய பேரும் ஐம்படைத்தலை. அதனுடைய குறிப்புகள் இடம்பெறும் நூல் பெரும்பானாற்றுப்படை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பத்துப்பாட்டு நூல்ல இப்ப நம்ம 5வது பாட்டு மலைப்படுகடாம் பார்க்குறோம். இதனுடைய ஆசிரியர் வந்து பெருங்குன்று பெருங்கௌசிகனார். பாட்டுடை தலைவர் நன்னன் சே நன்னன். பாடல் அடி வந்து 583 அடி. இதாவது ஆற்றுப்படை நூலில் பெரிய நூலுங்கிறது இந்த நூல் தான். 10 பாட்டில் பெரிய நூல் மதுரை காஞ்சி, ஆற்றுப்படையில் பெரிய நூல் மலைப்படுகடாம். வேறு பெயர் இதனுக்கு கூத்தர் ஆற்றுப்படைங்கிற பேரும் உண்டு. இந்த பாடல் இதில் இடம்பெற்றுள்ள பாடல் வரிகளில் முக்கியமானது கோல் நெருநல் கடாத்தொடும். கடாத்தொடும் எனும் சொல்லால் குறிக்கப்படும் நூல் மலைப்படுகடாம். அதாவது இந்த கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க கடாத்தொடும், அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கடாம் என்ற சொல்லின் பொருள் வந்து யானை, அதனுடைய பேர் மீனிங் வந்து யானை. இசைக்கருவிகளை பற்றி கூறும் நூல் அப்படின்னு கேட்டாலும் மலைப்படுகடாம். ஏன்னா சங்ககால மன்னன் நன்னன், நம்ம தான் சொன்னோம் தலைவர் வந்து நன்னன், அவர் இயற்றிய மலைப்படுகடாம் நூலை பற்றி எடுத்து கூறும் கல்வெட்டு திருவண்ணாமலை கல்வெட்டு. இது வந்து காலம் 13ஆம் நூற்றாண்டு. அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் 10 பாட்டு ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் மலைப்படுகடாம். ஆற்றுப்படை நூல்களில் பெரிய நூல் கேட்டால் மட்டும்தான் மலைப்படுகடாம் நீங்கள் போடணும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சப்போர்ட் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 10 பாட்டு நூலில் 6வது பாட்டு, அதாவது மதுரை காஞ்சியை பற்றி பார்க்க போகிறோம். 10 பாட்டுலேயே உள்ள பெரிய நூல்னு சொன்னால் மதுரை காஞ்சி தான். உங்களுக்கு மறக்கக்கூடாது. இதனுடைய பாடல் அடி வந்து 782 அடி. இதனுடைய ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார், மாங்குடி மருதனார். பாட்டுடைய தலைவன் வந்து நெடுஞ்செழியன், அதாவது தலையானங்கானத்தை சேர்வென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். நெடிய நூல் நெடுஞ்செழியன் ஞாபகம் வச்சுங்க. இதனுடைய பாவகை அதாவது காஞ்சி, வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. வேறு பெயர்கள், இதுக்கு வந்து நிறைய வேறு பெயர்கள் உண்டு. மாநகர் பாட்டு, பெருகு வளம் மதுரை காஞ்சி, கூடர் தமிழ்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருக்காங்க. என்று அழைக்கப்படும் நூல்னு மதுரை காஞ்சி. அப்படின்னா நம்ம மதுரை காஞ்சியை தான் செலக்ட் பண்ணணும். ஒரு நாள் நிகழ்வு மைய இலக்கியம்னா ஒரே ஒரு நாளில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. தொல்காப்பிய காஞ்சி விளக்க பாட்டு. இவ்வளவும் இதுக்கு வேறு பெயர்கள். நம்ம இப்போ 10 பாட்டு நூலில் மதுரை காஞ்சியில் உள்ள சிறப்புகள் என்னென்னு சொல்லி பார்க்க போகிறோம். 10 பாட்டில் உள்ள பெரிய நூலை மதுரை காஞ்சி தான். இது நூல் மதுரை மாநகரையே சிறப்பித்து கூடுது, அதனால தான் இது மதுரை காஞ்சின்னு பெயர் பெற்றது. இன்னொன்று நாலங்காடி, அல்லங்காடி, அதாவது இரவு நேர கடை பகல் நேர கடைன்னு சொல்லி வணிக அமைப்புகள் நடைபெறும் நகரம் மதுரை மாநகர், அதனுடைய சிறப்பையும் கூறுது. இன்னொன்று வந்து கொற்கை துறைமுக முத்து, விளைந்து முதிர்ந்த விழுமுத்துன்னு சொல்லி அந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டாலே மதுரை காஞ்சி தான். இன்னொன்று ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை முதல்ல சிறப்பித்து பாடுற நூல் பட்டினப்பாலை. 2வதுன்னு கேட்டோன்னா 2வது ஆப்ஷனாக நம்ம மதுரை காஞ்சி செலக்ட் பண்ணணும். இன்னொன்று அந்த காலத்திலே மதுரையில் வன உயிரிகள் பூங்கா இருந்துள்ளதை, பொறிமயிர் வாரணம் கூட்டுரை வயமா புலியோடு குழுமை எனும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் மதுரை காஞ்சியை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். 10 பாட்டு நூலில் இடம்பெற்றுள்ள அகநூல்கள், அதாவது அகநூலில் 3 நூல் இருக்குது. அதில் முதல் நூல் வந்து குறிஞ்சிப்பாட்டு. இதனுடைய ஆசிரியர் வந்து கபிலர். இதனுடைய பாவகை ஆசிரியப்பா. வேறு பெயர் சொல்கிறாங்க, அதாவது காப்பிய பாட்டு, உளவியல் பாட்டு, பெருங்குறிஞ்சி. பெருங்குறிஞ்சின்னு இதற்கு ஒரு பெயர் சூட்டினவர் நான் கேட்டேன்னா நச்சினார்க்கினியர். இதுதான் இதனுடைய வேறு பெயர்களாக இருக்குது. இதனுடைய அடி வந்து 261 அடி. இதில் வந்து என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா 99 வகை மலர்களை பற்றி எடுத்து கூறும் நூல்னு கேட்டான்னா குறிஞ்சிப்பாட்டை தான் எடுக்கணும். 99 மலரில் முதல் நூல் செங்காந்தல். 99வது மலர் வந்து புலகம், அதாவது எருக்கு மலர் சொல்கிறாங்க. 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் மலர் என்னது? குறிஞ்சிப்பூ. அதை தான் கொடுத்துருக்கோம். ஆரிய அரசன் பிரகதத்தன், இதனுடைய தலைவன் வந்து பிரகதத்தன். அவனுக்கு தமிழ் கற்பிப்பதற்காக, தமிழ் சொல்லி கொடுப்பதற்காக எழுதப்பட்ட நூல்னு கேட்டாலும் குறிஞ்சிப்பாட்டு தான். 10 பாட்டு நூலில் அகநூலில் இல்லை 2வது நூல், அதாவது முல்லைப்பாட்டுங்கிற நூல் பார்க்குறேன். ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் 10 பாட்டு நூலில் இதான் சிறிய நூல். இருக்கிற 10 பாட்டிலேயே உள்ள சிறிய நூல்னு கேட்டேன்னா முல்லைப்பாட்டு தான். இதனுடைய அடி வந்து 103 அடி. பா வகை வந்து ஆசிரியப்பா. வேறு பெயர் நெஞ்சாற்று படைன்னு சொல்லி சொல்கிறாங்க. 10 பாட்டு நூல்களில் உள்ள சிறிய நூல் ஏற்கனவே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். முல்லை நிலத்திற்குரிய கார்கால வர்ணனைகள், அதாவது முல்லைனாலே கார்காலம் ஞாபகம் வச்சுங்க. அதை பற்றி கேட்குற நூல்னு கேட்டால் முல்லைப்பாட்டு. சகனம் பார்த்தல், முல்லைப்பூ வச்சுட்டு போனாலே சகனம் பார்க்குறாங்க ஞாபகம் வச்சுங்க. அதை வச்சு நீங்கள் இதை போட்டுங்க. இன்னொன்று பாசறை அமைப்பை பற்றி நூல் கூறுது. பாசறைனா என்னென்னா வேற ஒன்றும் இல்லை, போர்க்காலத்தில் அரசர்கள் வந்து தங்கும் இடம், போர் நடக்கும் போச்சுல அந்த இடத்துல தங்குற இடம் தான் பாசறை. அதை பற்றியும் கூறுற நூல்னு பார்த்தோன்னா முல்லைப்பாட்டு தான். உள்ள பட்டினப்பாளைங்கிற நூலை பற்றி நம்ம பார்க்குறோம். இதனுடைய ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதனுடைய பாட்டுடை தலைவன் கரிகால் சோழன். அதாவது பாட்டுடை தலைவன் இருக்க மாட்டாங்க அகநூல்னாலும், இருந்தாலும் அதில் பிராக்கெட்டில் அதாவது அவரை தான் மென்ஷன் பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. பாடல் அடி வந்து 301. பாவகை வஞ்சி அடி கலந்த ஆசிரியப்பா.
வேறு பெயர் இந்நூலுக்கு வஞ்சி 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 நெடும்பாட்டு பயண வழிகாட்டி நூல். அதாவது பயணத்தில் வந்து வழிகாட்டுற நூல் என்ன வழிகாட்டுற நூல். இந்த இது வந்து பண்டைய தமிழரின் ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்தை பற்றி பட்டின பாலைனாலே மென்ஷன் பண்ணுறது வணிகம்தான். வணிகத்தை பற்றி சிறப்பித்து கூற நூல் தான். நீரின் வந்த நிமிர் பரிப்புறவியும் காலின் வந்த கருங்கரி மூட்டையும் என பாடியுள்ளது. என்னன்னு இது இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை, மறக்கக்கூடாது. வெளிநாட்டிலிருந்து கடல் வழி வந்தவை குதிரைகள், உள்நாட்டிலிருந்து வந்தவை மிளகு, வடமலையில் இருந்து வந்தவை பொன்னும் மணியும், மேற்கில் இருந்து வந்தவை சந்தனமும் ஆரமும், தென்கடலில் இருந்து வந்தவை முத்து, கீழ்கடல் அப்படின்னு ஆவச்சுன்னா பவளம் சொல்லி ஞாபகம் வச்சுக்கணும். இந்நூல் அகநூல் தான், ஆனால் புறப்பொருள் பற்றிய செய்தியே மிகுதியாக இடம்பெற்றுள்ளது. காவிரிப்பட்டின துறைமுகத்தில் பொருட்கள் வந்து மண்டியும் மயங்கும் பொருட்கள் நிறைய இருந்துச்சு. அந்த காலத்திலேயே சுங்க தீர்வைகள் இப்பவும் வரி விதிக்கிறாங்க, அந்த காலத்திலேயே வரி விதிச்சிருக்காங்கன்னு கூற நூலை பட்டினப்பாலை தான். ஏன்னா வணிகர்கள் முக்கியமாக அந்த இதை பற்றி தான் இந்த நூல் பேசுது. காவிரிப்பட்டின துறைமுகத்தில் அரேபியர்களும் வந்து வணிகம் பண்ணியிருக்காங்க. அவங்க வணிகம் செய்த இடம், அந்த இடம் பேர் பந்தர்னு சொல்கிறாங்க. வணிக நேர்மையை பற்றியே கூடுது. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு இடம்பெற்றுள்ள நூல்னு கேட்டாலும் பட்டினப்பாலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான வேர்டு, ஏற்கனவே கேட்டிருக்காங்க, நல்லா பார்த்து வச்சுங்க. பத்துப்பாட்டு நூலில் உள்ள கடைசி நூல், அதாவது அகமா புறமான்னு சொல்லி வாதத்திற்கு உண்டான நூல் சொல்கிறாங்க, நெடுநல் வாடை. இதனுடைய ஆசிரியர் வந்து நக்கீரர். பாட்டுடை தலைவன் நெடுநல் நெடுஞ்செலிய ஞாபகம் வச்சுங்க. அடி வந்து 188 அடி. பா வகை வந்து ஆசிரியப்பா. இந்நூல் அழியாது மீண்டும் நல்வாடைன்னு சொல்லி அந்த போற்றுனவர் வந்து பேருன்னா திருவிக்க வந்து அந்த அப்பாவே இதை பற்றி சிறப்பித்து பாடியிருக்காரு. ஆடு முதலிய 12 ராசிகளை பற்றி, இப்பவும் ராசி 12 ராசி இருக்குல்ல, அதை சிறப்பித்து கூறும் நூல்னு கேட்டால் நெடுநல் வாடை தான். பூவின் மலர்ச்சி, பூ வந்து விரிகிற நேரத்தை வச்சு பொழுது அறியும் வழக்கம். இப்பவும் பார்ப்பாங்கல்ல, பூ விரிஞ்சிருக்கு மாலையில் விரிஞ்சிருக்குன்னு, அதை பொழுது அறியும் வழக்கம் இருந்துள்ளதை கூறும் நூல்னாலும் அந்த நூல் தான். 10 பாட்டில் பருவத்தால், அதாவது வாடைன்னு வருதா, அந்த பருவத்தால் பெயர் பெற்றுள்ள நூல்னாலும் நெடுநல் வாடை தான். காற்றின் திசைகள், அதாவது இதில் தெற்குல இருந்து வீசுறது தென்றல், வடக்குல இருந்து வாடை குடகு, மேற்குல இருந்து கோடை காற்று, குணகுனா கிழக்குன்னு அர்த்தம். அங்கேருந்து வீசுகிற காற்று வந்து கொண்டல். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.